Good morning students, I am MRK. Today I am 10th maths class. Important 5 marks பார்க்க போகிறோம். Chapter 1 Relations and Functions. Exercise 1.1ல 6th sum. அது set builder ஃபார்மில் கொடுத்துருக்கு. நம்ம அதை முதல்ல convert into the roster form. Okay, first what is given? What is given? Capital A is equal to கொடுத்துருக்கத பார்த்துக்கோ. செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸ் லெஸ் than 2. ஹோல் நம்பர் அப்படின்றது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்றது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 இப்படி போகும். இதில் லெஸ் than 2ங்கிறனால நம்ம இது ரெண்டையும் எடுத்துக்கிறோன்னா ஈக்குவல்ட்டி இல்லை. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா 0வும் 1 எடுத்துக்கிறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கேபிட்டல் பி, வாட் இஸ் கிவன்? நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கு. 1 விட பெருசாகவும் 4 விட சிறுசாகவும் கொடுத்துருக்கு. நேச்சுரல் நம்பர் எப்போயுமே ஸ்டார்டிங் வித் 1. ஓகே 1, 2, 3, 4 அகைன் அப்படி போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா ஸோ 1 விட பெருசுனா 2, 3 அந்த மாதிரி 4 சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஈக்குவல் டு கொடுத்தனால. அப்போ 2, 3, 4 அப்படின்றத இங்கே ரோஸ்டர் ஃபார்ம். 2, 3, 4 அப்படின்றதான் இங்கே ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சி வந்து அவனே ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 3,5 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்து அதைத்தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படின்றத ஃபைன் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்ததை ஏ யூனியன் பி, ஏபியும் ஜாயின் பண்ணணும். 0,1 யூனியன் 2, 3, 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது யூனியன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0, 1, 2, 3, 4 சேர்த்து எழுதிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட சியை கிராஸ் பண்ணியிருக்கு. அதோட சி என்ன செஞ்சுருக்கோம்? கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ யூனியன் பியை எழுதிட்டு 0, 1, 2, 3, 4ன்னு எழுதிட்டு கிராஸ் சி 3,5 அப்படின்றதான் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான சி அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக ரிசன் பண்ணிக்கோ. சரி, இப்போ நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு பேராக எழுதுகிறேன். 0,3 ஒரு பேர், அடுத்து 0,5 ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 1,3 ஒரு பேர், அடுத்து 1,5 ஒரு பேர், அடுத்து 2,3 ஒரு பேர், அடுத்து 2,5 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 3,3 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 3,5 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 4,3 அப்படின்ற ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 4,5 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 அப்படின்னு கொடுத்துக்கோ, நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்தது ஏ கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ கிராஸ் சி கேட்டிருக்கு. கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும். முதல்ல ஏ வந்து 0,1 கிராஸ் 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணுறேன், அப்படி டேரெக்டாக நிறைய செய்கிறேன். பேர் பண்ணையில் 0,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, நெக்ஸ்ட்டு 1,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனஃப் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்குது இங்கே மேலே கொஸ்டினில்? பி கிராஸ் சி இருக்குது. கொஸ்டினில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃபைன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோ என்ன இருக்குது அப்படின்றது இருக்குது. பி கிராஸ் சி அப்படின்றது இருக்குது. ஓகே, அப்போ இங்கே லெஃப்ட் அடுத்த ப்ராக்கெட் ரைட்டில் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பியை ஃபஸ்ட்டு எழுது. 2, 3, 4 அப்படின்னு எழுதிட்டேன். கிராஸ் சி எழுதுகிறேன். 3, 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 எடுத்து இதில் பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 2,3, செகண்ட் 1 2,5, நெக்ஸ்ட்டு 3 எடுத்து 3,3, அடுத்து 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 4,3, 4,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ கண்டுபிடிச்ச ஏ கிராஸியும் பி கிராஸியும் என்ன செய்ய சொல்லியிருக்கு அப்படின்றது கொஸ்டினில் நம்ம ஏசா வாட்ச் பண்ணிக்கிறோம். வாட்ச் பண்ணோம்னா யூனியன் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ ஏ கிராஸ் சி
ப்ராக்கெட் யூனியன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் ஜாயின் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோ, 0 செட் எழுதிடுவோம். 0,3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 0,3. அடுத்து நெக்ஸ்ட்டு 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, நெக்ஸ்ட்டு 1,5, நெக்ஸ்ட்டு 2,3, நெக்ஸ்ட்டு 2,5, நெக்ஸ்ட்டு 3,3, நெக்ஸ்ட்டு 3,5, நெக்ஸ்ட்டு 4,3, நெக்ஸ்ட்டு 4,5. ரெண்டையும் யூனியன் பண்ணிட்டேன், செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஈக்குவேஷன் செகண்ட் கிவன் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 1 and 2 அப்படியே இருக்கான்னு பாரு. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 4, 3, 3, again 3, 5 missing, 3, 5 are missing. What reason? 4,3, 4,5 இருக்குது. அப்போ 3,5ன்றது மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்போ நம்ம எடுத்ததில்ல கரெக்டானு பாரு. 3,5 இங்கே இருக்குது. அப்போ இங்கே வருமானு பாரு. இங்கே இந்த இடத்துல வரையில் 3,3, நெக்ஸ்ட்டு 1 இந்த இருக்குல்ல 3,5 இருக்குடா தம்பி. 3,5 இதுதான் அது 3,5. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு செகண்டும் ஈக்குவலாக இருக்கனால ஃப்ரம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க 1 and 2 LHS = RHS அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து மெதுவாக நிதானமாக, அப்புறம் இல்லைனா அந்த கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணிடலாம். therefore A union B cross C = A cross C union B cross C. அவ்வளோதான். ஓகே ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஒன்லி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க கொஸ்டின். 7th கொஸ்டின்ஸ். let capital A is equal to set of all natural numbers less than 8. Capital B equal to the set of all prime numbers less than 8. Capital C equal to the set of all even prime number அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்லுவாங்க, நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு எழுதுகிறேன். எழுதையில் செட் ஏ அப்படின்றது என்ன கொடுத்துருக்கு, அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்றத பார்த்துக்கோ. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் அப்படின்றது 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 less than 8னால் நிறுத்திட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் கேபிட்டல் பி வாட் இஸ் கொடுத்துருக்கு, கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு கொடுத்துருக்கு? ப்ரைம் நம்பர், செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர். 1ல் வந்து ப்ரைம் நம்பர் வராது 1. அப்போ 2, 3, 5, 7 less than 8ன்றனால க்ளோஸ்டு. ஓகே, அடுத்து ஈவன் ப்ரைம் நம்பர் செட் சி அப்படின்றனால ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான், அது இட் இஸ் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் கிவன் இப்போ என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து கொடுத்துருக்கு. வாட் இஸ் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து கொஸ்டினில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்தது A இன்டர்செக்ஷன் B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், A இன்டர்செக்ஷன் B நம்ம எழுதியும் பண்ணலாம், அப்படியே பண்ணலாம். இது என்ன காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோ. இன்டர்செக்ஷன் பண்ணையில் இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 2. அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணையில் காமனாக உள்ளதை எழுதணும். 2 ஏக்கும் பிக்கும். அடுத்து 3 இருக்குது. ஓகே எழுதிட்டேன். அடுத்து 5 இருக்குடா தம்பி, எழுதிட்டேன்டா. ரைட். வேறு எது இருக்குது? 7 இருக்குடா தம்பி, அதையும் எழுதிட்டேன். ஷார்ட்டாகவே எழுதிட்டேன். ஓகே ரைட். அந்த ஆன்சர் கிடச்ச ஆன்சரோட A இன்டர்செக்ஷன் பியோட சியை என்ன செஞ்சுருக்கு, சின்ற செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கு. அப்போ A இன்டர்செக்ஷன் பி எழுதிட்டு அத்துடன் அதோட ஜாயின் பண்ணிட்டு கிராஸ் ப்ராடக்ட் சி வந்து 2 தான். அப்போ ஈஸியாக பேர் பண்ணிடலாம், ஒரே நம்பர் தானே. 2,2 அப்படின்றது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 3,2 அப்படின்றது ஒரு பேர். அடுத்து 5,2ன்றது ஒரு பேர். அடுத்து 7,2 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு 1 அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றத எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து A cross C. அப்போ ஏக்கும் சிக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஞ்சம் லார்ஜாக போகுது பார்த்துக்கோம் பெருசாக. கிராஸு சி வந்து 2. அப்போ இது ரெண்டுக்கு கிராஸ் பண்ணோம்னா 1 எடுத்து அப்படியே பேர் பண்ணோம்னா 1,2, அடுத்து 2,2, அடுத்து 3,2, அடுத்து 4,2, அடுத்து நெக்ஸ்ட்டு 5,2, அடுத்து 6,2, நெக்ஸ்ட்டு 7,2 செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது 5,2 பார்த்துக்கோ சரியா. ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்கு? B cross C. B cross C. வாட் இஸ் B? செட் Bன்றது 2, 3, 5, 7. வாட் இஸ் C? C இஸ் ஏ ப்ரைம் ஈவன் ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தோம்ல, அது 2.
அப்போ இதை பண்ணையில் 2,2 அப்படின்றது ஒரு பேர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணையில், 3,2 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 5,2 அப்படின்றது ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 7,2 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. இந்த ஏ கிராஸ் சிக்கும் இந்த பி கிராஸ் சிக்கும் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கு. கொஸ்டினில் பாருங்கள், என்ன ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் காமன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்குன்னா காமனாக உள்ளது எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயுமே உள்ளது. சரியா சொல்கிறது? இந்த பாரு 2,2 இருக்குது, 2,2, 3,2 இருக்குது, 3,2, அடுத்து 5,2 இருக்குது, 5,2, அடுத்து 7,2 இருக்குது, 7,2. அப்போ அதை மட்டும் நான் ரிசல்ட்டில் எழுத போகிறேன். 2,2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 3,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 7,2. அவ்வளோதான், க்ளோஸ் ப்ராக்கெட். இது செகண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன் ஈக்குவேஷன் நம்பர். அப்போ மேலே இங்கேயும் பாரு 2,2, 3,2, 5,2, 7,2 ஓகே இருக்குது. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி ஃப்ரம் 1 and 2 1,2 இருந்துன்னு சொல்லுவாங்க. LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிடணும். அப்புறம் கொஸ்டின் எடுத்து எழுதுறது உன்னுடைய விருப்பம், மஸ்ட்டுன்னு கிடையாது. எழுதிக்கினா எழுதிக்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, அதனால் எழுதிக்கோ. எழுதுற கரிச்சப்படாமல் ரைட் பண்ணிக்கோ. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. தேங்க்யூ. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம்மு 5 மார்க்ஸ் சம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஸில் உள்ள ரிலேட்டடான சம் கேட்பாங்க. ஒரு சப்டிவிஷன் வந்து ஒரு 4 கொடுத்து ஏபின்னு 2 செட்டு கொடுத்துருக்கு. ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கேட்டிருக்கு, கொஸ்டின் பண்ணியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு எழுதி ரைட் பண்ணிவிட்டு ஏ முதல்ல செட்டு எழுதிக்கடா தம்பி. ஏ எழுதுனோம்னா 1 2 3 7. நெக்ஸ்ட்டு பி ரைட் பண்ணோம்னா 3,0, -1, -7. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடித்தாக வேண்டும். ஏ கிராஸ் பி கண்டுபிடி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கையில் ஃபஸ்ட்டு 1 எடுத்து பேர் பண்ணோம்னா 1,3, 1,0, 1,-1, 1,7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1,7. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 எடுத்து பேர் பண்ணையில் 2,3, 2,0, 2,-1, 2,7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 எடுத்து பேர் பண்ணையில் 3,3, 3,0, 3,-1, 3,7. நெக்ஸ்ட்டு 7 எடுத்து பண்ணையில் 7,3, 7,0, 7,-1, 7,-1. நெக்ஸ்ட்டு 7,7. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க. இதான் ஏ கிராஸ் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் அதை வந்து ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா R1 அப்படின்றது கொடுத்துருக்கு. R1 ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஒரு பேர் 2 பேர் கொடுத்துருக்கு பாரு, 2,1, 7,1 அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2 பேரும் இந்த ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு தேடிப்பார். ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு தேடிப்பார். இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லணும். இருந்துச்சுன்னா தான் அது ரிலேஷன் அர்த்தம். ஏ கிராஸ் பிக்கு வந்து R1 வந்து சப்செட்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எது ஒன்று இல்லாட்டாலும் கிடையாது. சரியா? அப்போ 2,1 இருக்கா, 2,1 இருக்கான்னு பாரு. இல்லை, 2,3 தான் இருக்குது. அப்போ இங்கே எழுதலாம், என்ன எழுதலாம் அப்படின்னா 2,1 பிலாங்ஸ் டு R1ல் இருக்குது, பட் 2,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிட்டு therefore எழுதலாம். நிறையா எழுதலாம். R is not a subset of அப்படின்னு எழுதலாம். R is not a subset of A cross B அப்படின்னு எழுதிட்டு therefore R is not related to AB அப்படின்னு எழுதலாம். relate to B அப்படின்னு எழுதலாம். R is not related to AB அப்படின்னு எழுதலாம். A to B அப்படின்னு எழுதலாம். A to B related to A to இல்லை related from A to B அப்படின்னு எழுதலாம். R is not related to A to B அப்படின்னு எழுதலாம். சரியா? பார்த்து நிதானமாக கவனிக்க. இல்லைன்னா இதை வந்து
ஒரு ஆரம் மாதிரி கூட போட்டுக்க A to B அப்படின்னு எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. சரி, R2 வாட் இஸ் கிவன் செட்டு -1,1 கொடுத்துருக்கு. ஒன்லி ஒன் பேர். ஓகே, இது இருக்கான்னு பாரு. -1,1 தான் கேட்டிருக்கு. இதில் வந்து 1,-1 இருக்குது. இந்த இருக்குது, இது வேறு இது வேறு. சரியா, கோஆர்டினேட் மாதிரி இருக்குது. அப்போ பட் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். என்ன எழுதுறேன்னா நிறைய எழுதிடுறேன். -1,1 belongs to R2 but does not belongs to -1,1 does not belongs to A cross B. Therefore R not a subset of A cross B. Therefore அப்படியே வருஷம் எழுதிக்கலாம். கீழே கூட எழுதிக்கேன். நான் இதனால ரைட் பண்ணுறேன் அப்படியே. Therefore இது R is not related to. Therefore R is not related to F to B அப்படின்னு அர்த்தம். சரியா, பார்த்து நிதானமாக. மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. 5 மார்க் கொஸ்டின்ஸு. R3 வாட் இஸ் கிவன் பேர் டு 3 பேர் ஆஸ் கிவன் கொடுத்துருக்கு. 2,-1 7,7 1,3 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதெல்லாம் இருக்கான்னு பாரு. 2,-1 இருக்குது. 7,7 இந்த இருக்குது, மேலே இருக்குது பாரு செகண்டில். 1,3 இருக்கான் பாரு. 1,3 இருக்குது பாரு, அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாரு. அப்போ இது மூணுமே அதில் இருக்குது. சரியா, அப்போ மூணுமே இருக்கனால 3 செட்டே எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா R3 பிலாங்ஸ் டு செட்டே எழுதிடலாம். A cross Bன்னு எழுதிட்டு therefore R3 subset of A cross B அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா, எழுதிட்டு therefore R3 is related to A to B அப்படின்னு எழுதிடலாம். இல்லை A from B அப்படின்னு எழுதிடலாம். சரி, A to B, A இருந்து Bக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து 4th கிவன் கொடுத்துருக்கு. பார்த்து மெதுவாக நிதானமாக செஞ்சுக்கோங்க. R4 ரிலேஷன் 4 கொடுத்துருக்கு. 7,-1 நெக்ஸ்ட் என்ன 0,3 3,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 0,7. இப்போ இந்த உள்ள பேர் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கான்னு பாரு. 7,-1 இந்த இருக்குது. அடுத்து 0,3 இருக்கா? இல்லை, 3,0 தான் இருக்குது. அப்போ 1 இல்லைனாலும் கிடையாது. சரியா, அதே மாதிரி 3,3 இருக்கா? 3,3 இருக்குது. 0,7 இருக்கா? இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே கிடையாது. 0,3 கிடையாது, இந்த 0,7 கிடையாது. அப்போ இது ரெண்டும் எழுதுகிறேன். 0,3 இல்லை அண்டுன்னு எழுதிட்டாலும் சரி. 0,7 does not belongs to எது A cross B. அதில் இருக்குது. எதில் இருக்குன்னு வேணால் சொல்லிக்கோ. எதில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம எழுதிக்க கண்டிஷன். அதெல்லாம் தப்பு இல்லை. சில பேர் வேணும் எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எனக்குள்ளே எழுதுனா எழுதிக்கோ. என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் R4 இருக்குது ரெண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரெண்டும் R4 இருக்குது அப்படின்னு சொல்லிக்க. ரெண்டுமே R4 இருக்குது, பட்டு A cross Bயில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதுவும் கேட்பாங்க சில பேர், அதனால் சொல்கிறேன். 0,7 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு R4 பட் ஆனால் என்னது அதில் இல்லை. எதில் இல்லை? 0,3 0,7 does not belongs to A cross B. Therefore R is not a subset of A cross B. Therefore R is not related to A to B அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வந்து பார்க்குறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்லி. இது 8th sum 1.3ல். ஓகே, வாட் இஸ் கிவன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. வாட் இஸ் கிவன் f of x அப்படின்னு கொடுத்துருக்கு. 1 3 - 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 - 2x அப்படின்னு கொடுத்துருக்கு.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் 3 மைனஸ் 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்து நிதானமாக எனக்கு எழுதி பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிறேன். 3 மைனஸ் 2xன்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ஆனால் இது சச்சிதாட்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குடா தம்பி. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அப்போ இதில் என்ன இருக்கும்? இங்கே என்ன இருக்குது பாரு, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணு. 3 மைனஸ் 2x ஸ்கொயர். அவ்வளோதான் தம்பி, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு இந்த சைடு உள்ளது அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிடா தம்பி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னால் கொஸ்டினை எழுதி 2xன்னு எழுதிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எழுதையில் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு நான் ஐடென்டிஸ் ஃபார்முலா அல்ஜிப்ரா ஐடென்டிஸுக்கு உள்ளதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. சில பேர் நடுவில் போடுவாங்க மைனஸ் 2ab, எப்படிலாம் போட்டுக்க உன்னுடைய விருப்பம். அப்போ a ஸ்கொயர் போட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃபார்முலாவோட மைனஸ் சேர்த்தாச்சு. அதனால் நீ எடுக்கையில் ஏக்கு பதிலாக 3 தான் எழுதணும், பிக்கு பதிலாக 2x எழுதணும். ஏக்கு பதிலாக 3 தான் எழுதணும், பிக்கு பதிலாக 2x தான் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 9 இது 2 இருக்குல்ல, 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றோம்னா என்ன வந்துடும்? ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? 3 2s are 6. இது 3டா தம்பி, இது வந்து 3. 3 2s are 6, 6 2s are 12 மைனஸ் 12x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால நான் எழுதுகிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் பண்ண போகிறேன். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு, சரிங்களா, இந்த இங்கே ரைட் சைடில் உள்ளது 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து எக்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வெரி குட். இப்போ நான் வந்து ஒன் சைடாக வந்து இதை கொண்டு வரமான முயற்சி எடுக்கிறேன். இது ரெண்டு இங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? அப்போ என்ன வரும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. இங்கிட்டு இருக்குது எல்லாமே. நான் இதை தான் இங்கிட்டு கொண்டு போகிறேன், சைனை மாற்ற போகிறேன். 12x ப்ளஸ் 9 ப்ளஸ் 2x ஸ்கொயர் இங்கிட்டு வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ 4x ஸ்கொயர்லேருந்து இந்த ரெண்டையும் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 6x ஸ்கொயர்னு வந்துடும். ரெண்டை ஆட் பண்ணோம்னா சரியான்னு பாரு. இது 4, இது ஒரு ப்ளஸ் 2. அடுத்து மைனஸ் 12xன்னு வந்துடும் எக்ஸ்ட்ராமு. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா ப்ளஸ் 6ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்? இப்போ இதை வந்து 6ல் டிவைட் பண்ணிக்கலாம், 6ஆக காமனாக. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும், இது 2 6 ஆர் 12ன்னு ஆயிரும். அடுத்து 1 6 ஆர் 6ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். நம்ம சம்மன் ப்ராடக்ட்டு இப்படி எடுத்து சொல்லி கொடுத்துருப்பேன். சில டீச்சர்ஸ் வந்து இப்படியும் போடுவாங்க, அது எப்படின்னு பார்த்துக்கோனே, உன்னுடைய விருப்பம், உனக்கு எப்படி பிடிக்குதோ போட்டுது. இங்கே வந்து -2 இந்த நம்பரு, இங்கே வந்து 1. ரெண்டு நம்பர் நம்ம சூஸ் பண்ணோன்னா 1 1s are 1, ரெண்டு சைடு மைனஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பாரு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, ரெண்டு ஆட் பண்ணோம்னா -2. அப்போ இங்கே எழுதையில் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா தனியாக கூட எழுதிக்க. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சர் காமிச்சா கூட போதும். சரியா? என்எஃப். பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது காமிச்சா கூட போதும். அதே எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.